morning children. Let us see the continuations of states of matter. Okay va, listen here. Take a balance, keep on air filled football in the plate and on empty football in another plate. What happens? See the picture. அதாவது ஏர் ஃபில்ட் அந்த பால் வந்து காற்றடிச்ச பலூன் வந்து ஒரு பிளேட்டில் வைக்கிறாங்க, ஒரு வெயிட் மிஷினில். இன்னொரு பிளேட்டில் காற்று அடிக்காத பலூன்ஸ், நாட் ஏர்ஃபில் பலூன்ஸ். ஓகேவா, ரெண்டில் எது வெயிட் வந்து அதிகமாக இருக்கும்? ஸோ நீங்களே பார்க்குறீங்க, ஏர் ஃபில் பண்ண பலூன்ஸ், பாலில் தான் என்னது வெயிட் அதிகமாக இருக்குது. எதனால்? வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்குது, அதாவது வால்யூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏர் ஃபில்டு பால் கோஸ் டவுன், இட் இஸ் பிகாஸ் ஏர் ஹேஸ் மாஸ்னு என்னது, ஒரு பர்டிகுலர் வால்யூம் வந்து என்ன செய்யுது, ஒரு பர்டிகுலர் இதில் திங்ஸில் வந்து அதை ஃபில் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வால்யூம், அதாவது மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதாவது வெயிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏர் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஏர் வந்து என்னது, ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான். சரியா, யூ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வென் த வின் ஃப்ளோ. அதாவது நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலாம், காற்று இருக்குது, ஏர் இருக்குதை நம்ம ஃபீல் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காற்று அடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், காற்று இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம், நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏருக்குன்னு வந்து என்ன இருக்குது, மாஸ் இருக்குது, அதாவது ஒரு வால்யூம் இருக்குது. சப்போஸ் ஒரு சில திங்ஸில் வந்து ஏர் வந்து நம்ம என்ன செய்யும்போது ஃபில் பண்ணும்போது அதுக்குள்ளான பர்டிகுலர் என்ன செய்யுது, வால்யூம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்னால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு சண்டே லீவ் இருக்கிறதுனால ஆஃப்டர் மண்டே வந்து நீங்கள் எக்ஸாம் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் சேர்த்து கொடுத்துருங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லெட்டஸ் ப்ரிப்பேர். கட் எ சார்ட் இன்ட்டு 3 pieces ஈச் ஆஃப் 15 cm இன்ட்டு 10 cm. அதாவது ஒரு சார்ட்டு இல்லை ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை 3 pieces என்ன செய்யுங்க, கட் பண்ணிக்கோங்க. சரியா, 4 pieces கிடையாது, 3 pieces கட் பண்ணிக்கோங்க. ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட், கேஸ் இன் த செப்பரேட் சீட்ஸ். ஒவ்வொரு பீஸ்லேயும் சப்போஸ் ஒரு பீஸில் லிக்யூட், இன்னொரு பீஸில் சாலிட், அப்படி எழுதிக்கோங்க. ட்ரா பிக்சர் ரிலேட்டட் டு த பாயிண்ட்ஸ், அதாவது இந்த லிக்யூடுக்கு உள்ள பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பாருங்கள், சாலிட்னா என்ன, ஹேவ் மாஸ், ஆக்குபை ஸ்பேஸ், டெஃபினிட் ஷேப். இதை வந்து என்ன செய்யுங்க, சாலிட்னு போட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, அதில் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி கேஸ்ன்னு போட்டு அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாரு, டிசைன் த ஷீட் வித் கலர்ஃபுல் பார்டர்ஸ். அதை சுற்றி என்ன செய்யுங்க, கலர்ஃபுல்லாக பார்டர் போடுங்க. சரியா, பார்டர் லைன்ஸ் வந்து போடுங்க. பேஸ்ட் ஆல் திஸ் ஷீட் இன் எ லார்ஜ் சார்ட் பேப்பர். யுவர் ஆங்கர் சார்ட் இஸ் ரெடி. இப்போ வந்து நீங்கள் அந்த சார்ட் வந்து ரெடி பண்ணிருக்கீங்க இண்டிவிஜுவலாக. அதை என்ன செய்யுங்க, ஒரு ஃபுல்லான ஒரு சார்ட்டில் அந்த 3 என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணுங்கள், அதாவது ஒட்டிடுங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க். இதை என்றைக்கு வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே, கம்மிங் மண்டே நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெட்டீரியல் யூஸ்டு அண்டு நான் யூஸ்டு ஹீட்டிங். அதாவது ஹீட் பண்ணும்போது நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஹீட் பண்ணுறதுக்கு, இல்லை யூஸ் பண்ணாத மெட்டீரியல் என்னென்ன அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கான். மெட்டீரியல் யூஸ்டு அண்டு நான் யூஸ்டு ஹீட்டிங். சி தட் பிக்சர். இதில் வந்து எதை வந்து பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ பேப்பர். இது வந்து வுட்டு, அதாவது ஒரு விறகு கட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லீவ்ஸ். இது 3 என்ன செய்கிறாங்க, பாண்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எதை பாண்ட் பண்ணும்போது, அதாவது எதை எரிக்கும் போது, எதை ஹீட் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் கிடைக்கி. சப்போஸ் இப்போ பேப்பரை ஹீட் பண்ணுறோம், அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கா, ரொம்ப ஹீட் கிடைக்குதா, இல்லை கம்மியான ஹீட் இருக்கா, அது எப்படி வந்து பான் ஆகுது, எப்படி எரியுது, ஸ்லோவாக எரியுது. இதில் பார்த்திங்கன்னா வுட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரியுது. அதே மாதிரி இந்த லீவ்ஸ் எரிக்கும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது. இது ரெண்டையும் விட எது ரொம்ப ஸ்லோவாக எரியுதுன்னா இந்த பேப்பரில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிசன் கிளியர். ஃபியூவல்ஸ்னால் என்னது, எரிபொருள். ஓகேவா, அது என்னென்னு பாருங்கள். பேப்பர், firewood, dried leaves and charcoal can be burned. அதாவது பேப்பர் உனக்கு ஆல்ரெடி தெரியும்,
ஃபயர்வுட் அப்படின்னா எரிக்கிற கட்டைகள், ட்ரைடு லீவ்ஸ் அதாவது காஞ்சி போன இலைகள், சார்கோல்ஸ்னால் வந்து கறி அப்படி சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, பர்ன் பண்ணுறாங்க, அதாவது எரிக்கிறாங்க. லிக்யூட்ஸ் லைக் கெரசின், பெட்ரோல் அண்ட் டீசல் ஆல்சோ பேன் அண்ட் ஹீட்டிங். லிக்யூடையும் என்ன செய்கிறாங்க, சம் லிக்யூட்ஸையும் என்ன செய்கிறாங்க, ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க எரிக்கிறதுக்கு. கெரசின் அதனால் மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் ஆல்ரெடி உனக்கு தெரியும் சரியாம்மா. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எரிபொருளுக்காக யூஸ் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் கேஸ் பர்ன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் குக்கிங். அதாவது கேஸ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபார் த பர்பஸ் ஆஃப் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஸ்டன்சஸ் when burned give out heat but it's some substances that heat release is very slow. அதாவது சில சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து வர்ற ஹீட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிற ஹீட், அதாவது வெளியே வர்ற ஹீட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது, இட்ஸ் வெரி லோ அப்படிங்கிறாங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்க சப்ஸ்டன்சஸ் when burned give out heat. அதாவது சில சப்ஸ்டன்ஸை எதுக்காக எரிக்கிறாங்க, ஹீட்டுக்காக எரிக்கிறாங்க, பர்ன் பண்ணுறாங்க. பட் இன் சம் சப்ஸ்டன்சஸ் சில சப்ஸ்டன்ஸஸ் பார்த்திங்கன்னா ஹீட் ரிலீஸ்டு வெரி ஸ்லோ, அதனால் ரிலீஸ் பண்ணுற கேஸ் பார்த்திங்கன்னா வெரி ஸ்லோவாக இருக்குது, அதாவது ஹீட் வந்து என்ன செய்யுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. thus they are not used for heating purpose. அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஹீட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சப்ஸ்டன்சஸ் தட் கிவ் அவுட் மோர் ஹீட் ஒயில் பர்னிங் ஆர் யூஸ்டு ஃபார் த ஹீட்டிங் பர்பஸ். சப்போஸ் ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது நிறைய ஹீட் கிடைக்குது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்சஸை நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபியூவல்ஸ். அதுக்காக யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா எரிபொருள், அதாவது ஃபியூவல் அப்படிங்கிறாங்க. எந்த சப்ஸ்டன்சஸை ஹீட் பண்ணும்போது பர்ன் பண்ணும்போது நிறைய ஹீட் கிடைக்குதோ அந்த சப்ஸ்டன்சஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, ஃபியூவல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், see that picture. சாலிட் ஃபியூவல்ஸ், அதாவது சாலிட்டான ஃபியூவல்ஸ் என்னென்ன, கோல் அதுனா கறி, சார்கோல் நிலக்கரி, அப்புறம் உட்டு மரக்கட்டைகள், கவுட்டங்னா சாணம் சொல்லுவாங்களாமா அது. நெக்ஸ்ட்டு பாரு கேஸ், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலிட் ஃபியூவல்ஸ். இது பார்த்திங்கன்னா கேஸ் ஃபியூவல்ஸ். ஓகேவா. லிக்விட் ஃபியூவல்ஸ் என்னென்ன, கெரசின் அதாவது மண்ணெண்ணெய், வெஜிடபிள் ஆயில்ஸ் அதாவது எண்ணெய் சொல்கிறாங்க, எண்ணெய் தெரியுங்களா, பெட்ரோல், இதெல்லாம் என்னது லிக்விட் ஃபியூவல்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். லிக்விட் ஃபியூவல், இதில் எதுமா லிக்விட் ஃபியூவல், கேஸ் ஃபியூவல், சாலிட் ஃபியூவல். லிக்விட் ஃபியூவலுக்கு எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சரிங்களா. விளக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம்ல ஆயில், அது வந்து இட்ஸ் அ லிக்விட் ஃபியூவல். கேஸ் வந்து இந்த இருக்குது சரிங்களா. சாலிட் ஃபியூவல் வந்து இது உட்டு சரியாம்மா. இதை வந்து ஃபில் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நான் ரைட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூம்மா.